பிரைஸ் த லார்ட். ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். லூக்கா 14வது அதிகாரம் 11வது வசனம். தன்னை தான் உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தான் தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புற காரியம் என்னன்னா, மகனே மகளே உங்ககிட்ட தாழ்மை குணம் இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாருங்க. தாழ்மை குணம் அப்படின்னா நான் ஒண்ணுமே இல்லைங்க, நான் வேஸ்ட்டுங்கன்னு சொல்லிட்டு நிறைய மனுஷங்க முன்னாடி உங்களை நீங்க தாழ்த்திக்குங்க, வெறுமையாகணும்னு சொல்லி ஏசப்பா நம்ம கிட்ட விரும்பல. ஆண்டவருடைய சமூகத்துல தாழ்மையான ஒரு பிள்ளையா இருக்கணும்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கிட்ட விரும்புறாருங்க. நான் எவ்வளவு நேரம் ஜெபம் பண்றேன் ஆண்டவரே, நான் எவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறேன் ஆண்டவரே, நான் உங்களுக்கு எவ்வளவு உண்மையா இருக்கேன், ஏன் ஆண்டவரே எனக்கு மிராக்கல்ஸே நடக்க மாட்டேது? அப்போ நீங்க பிரேயர் பண்றது, ஜெபம் பண்ணி பைபிள் படிக்கிறது எல்லாமே நீங்க ஆண்டவர்கிட்ட என்ன சொல்றீங்க, நான் இப்படி பண்றேன் நீங்க எனக்கு செய்யலன்னு சொல்லி உங்களை நீங்க உயர்த்துற பிள்ளையா இருக்கும்போது அற்புதமான காரியங்கள் உங்க வாழ்க்கையில் நடக்காதுங்க. வேதத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, தானியேல் வந்து தன்னை ஆண்டோட சமூகத்துல தாழ்த்தினாரு, எஸ்தர் வந்து ஆண்டோட சமூகத்துல தன்னை தாழ்த்தினாங்க, தாவீது ஆண்டோட சமூகத்துல தன்னை தாழ்த்தினாங்க. தாழ்த்தப்பட்ட எல்லாரும் உயர்த்தப்பட்டாங்க. ஏன்னா ஆண்டவருடைய சமூகத்துல நீங்க தாழ்த்தப்பட்ட பிள்ளையா, உங்களை நீங்க தாழ்மையா வெறுமையா ஒப்பு கொடுக்குற பிள்ளையா மாறும்போது நீங்க உயர்த்தப்படு